வெல்கம் டு அவர் சேனல் எலக்ட்ரிக்கல் குரு தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னா BE 3251 பேசிக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஓகேங்களா? ஸோ சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டோட BEEE சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன் நம்ம இந்த சப்ஜெக்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சப்ஜெக்ட்ல அரியர் நிறைய வைப்பாங்க இனிஷியல் ஸ்டேஜ்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா BEEE அண்டு பிசிக்ஸ்ல தான் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய அரியர்ஸ் அவங்க வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னோம்னா இந்த BEEE சப்ஜெக்ட்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடலாம் அப்படின்னு ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னோம்னா பிசிக்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் சயின்ஸ். ஓகேங்களா? அதோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம போட போறோம். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னோம்னா அதோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸு அண்டு உங்களோட ஜூனியர்ஸ்க்கு யூஸ் ஆகும்னு நினைச்சீங்க அப்படின்னோம்னா இந்த வீடியோ உங்களுக்கு நீங்க என்ன பண்ணிருங்க அப்படின்னோம்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க. கண்டிப்பா பிடிச்சதுன்னா நீங்க லைக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 1. ஸோ நான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி தயவு செய்து பார்க்காதீங்க. ஏன்னா எப்படி இந்த கொஸ்டின் நம்ம எழுதணும், என்ன மாதிரி பண்ணணும், ஓகேங்களா, ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கணும், எந்த கொஸ்டின் படிக்கணும், எப்படி படிக்கணும் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். நீங்க ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னோம்னா உங்களோட நான் சொல்ல வந்த ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரீச் பண்ணாமல் போயிடும். ஓகேங்களா? ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் எந்த வீடியோமே நம்ம 5 மினிட்ஸ்க்கு மேலே போட மாட்டோம். ஒரு யூனிட்லையுமே கொஞ்சம் கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருப்போம். அதுவுமே ப்ரிடிக்டபிளா வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டினியூ பண்ணி பாருங்க. யூனிட் 1ல பாத்தீங்க அப்படின்னோம்னா மெஷ் அனாலிசிஸ்ல ப்ராப்ளம் கண்டிப்பா பார்க்கணும். ஓகேங்களா? இந்த யூனிட் 1னாலே கண்டிப்பா உங்களுக்கு ப்ராப்ளம் கேட்கறதா நிறைய சான்ஸ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா மெஷ் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஒரு 2 லூப் அல்லது 3 லூப் இருக்கிற மாதிரி அதுல இருக்கிற கரண்ட்டை கண்டுபிடிக்க சொல்லி மெஷ் அனாலிசிஸ்ல கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எது இந்த யூனிட்ல ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா அந்த வீடியோ நம்ம மேட் பண்ணி போட்டுருவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான நோடல் அனாலிசிஸ் மெத்தட்ல ப்ராப்ளம். ஓகேங்களா? இந்த மெஷ் அனாலிசிஸ் பாத்தீங்க அப்படின்னோம்னா கரண்ட் கண்டுபிடிக்க முடியும். அந்த பிரான்ச்ல போற கரண்ட். நோடல்ல பாத்தீங்கன்னா வோல்டேஜ் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இதையும் பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா RLC சீரிஸ் சர்க்யூட் டெரிவேஷன் அண்ட் ப்ராப்ளம். ஓகேங்களா? உங்களோட RLC சீரிஸ் சர்க்யூட்ல என்னென்ன பேராமீட்டர்லாம் டெரைவ் பண்றோம் அண்ட் அந்த பேராமீட்டரை கண்டுபிடிக்க உண்டான ப்ராப்ளம்ஸ் பாத்துக்கோங்க. இதை நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா ஒரு பேக்கப்புக்காக என்ன பண்ணுங்கன்னா RLC பேரல் சர்க்யூட்டோட டெரிவேஷனை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன பாத்தீங்கன்னா யூனிட் 2. ஓகேங்களா? இந்த யூனிட் 2ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் DC ஜெனரேட்டர். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இப்போ பாத்தீங்க அப்படின்னோம்னா DC மோட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷனும் DC ஜெனரேட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன் சேமா தான் இருக்கும். ஓகேங்களா? ஒர்க்கிங்ல தான் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். நீங்க அதை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னோம்னா ஜெனரேட்டர் கேட்டால் எழுதலாம், மோட்டர் கேட்டால் எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ டயக்ராம் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா EMF ஈக்குவேஷன் ஆஃப் DC ஜெனரேட்டர். கண்டிப்பா இந்த டெரிவேஷன் ஒரு 6 மார்க்ல இருந்து ஒரு 8 மார்க் வரை கேட்கறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. அந்த ஃபைனல் ஈக்குவேஷன் மட்டும் 2 மார்க்லயும் கேட்கலாம். இதை யூஸ் பண்ணி ப்ராப்ளமும் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் DC மோட்டார். இதுல பாத்தீங்கன்னா 2 டைப் இருக்கும். ஓகேங்களா? ஃபீல்டு கண்ட்ரோல் மெத்தட் அண்ட் ஆர்மேச்சர் கண்ட்ரோல் மெத்தட் இருக்கும். ரெண்டுமே படிச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேங்களா? ஸோ இந்த 4 கொஸ்டின் படிச்சா கண்டிப்பா நம்மளால இந்த யூனிட்ல இருக்கிற கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூனிட் 3. இந்த யூனிட் 3ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டிய கொஸ்டின் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பிரின்சிபல் ஆஃப் ஆபரேஷன் ஆஃப் PN ஜங்ஷன் டயோடு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கண்டிப்பா டயக்ராம் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. ஃபார்வர்ட் பயாஸ், ரிவர்ஸ் பயாஸ், அப்புறம் இதோட VI கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபுல் வேவ் அண்ட் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் பார்த்துக்கோங்க. கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாஸ்பெட். நீங்க ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் படிச்சாலே போதும், மேக்ஸிமம் ஒரு கொஸ்டின் வந்துடும். ஸோ மாஸ்பெட் ஒரு ஆப்ஷனுக்கு படிச்சுக்கோங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா IGBT லேசா பார்த்துட்டு போயிருங்க, டயக்ராம் மட்டும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னோம்னா யூனிட் 4. இந்த யூனிட் 4 பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய யூனிட்டா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா எரர் டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன் கோட்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மஸ்ட் கொஸ்டின். கண்டிப்பா படிச்சுட்டு போயிருங்க.
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மினிமைஸ் தி எக்ஸ்பிரஷன் யூசிங் கேமேப். ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருவாங்க, அந்த எக்ஸ்பிரஷனை வந்து கேமேப் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்க காலேஜஸ்ல இது நடத்தியிருப்பாங்க, நடத்தாட்டாலும் பரவாயில்ல. யூடியூப்ஸ்ல நிறைய வீடியோஸ் அவைலபிளா இருக்கு, சிம்பிளா தான் இருக்கும். ஸோ நீங்க அதை கோத்ரூ பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கோட் கன்வெர்டர்ஸ். ஓகேங்களா? கோட் கன்வெர்டர்ஸ்ல ஏதாச்சும் ஒரு 2 to 3 கோட் கன்வெர்டர்ஸ் படிச்சுக்கோங்க. பைனரி டு கிரே, கிரே டு பைனரி, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு 2-3 கோட்ஸ் படிச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து இக்கட்டான ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த யூனிட் 4 வந்து கொஞ்சம் வந்து கொஸ்டினை ப்ரிடிக்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ இருக்கிறத கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட யூனிட் 5 லாஸ்ட் யூனிட்டுக்கு வந்துட்டோம். ஸோ வீடியோவை லைக் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கமெண்ட்ஸ் இருக்கோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நம்ம அதுக்குண்டான ரிப்ளை வந்து கொடுப்போம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த யூனிட் என்ன படிக்கணும்னா பவர் மெஷர்மெண்ட் யூசிங் 2 வாட் மீட்டர் மெத்தட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கண்டிப்பா படிச்சுட்டு போகக்கூடிய கொஸ்டின். 2 வாட் மீட்டர் யூஸ் பண்ணி எப்படி பவரை நம்ம மெஷர் பண்றோம். ஓகேங்களா? டெரிவேஷனோட இருக்கும், டயக்ராம் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் பெர்மனன்ட் மேக்னெட் மூவிங் காயில், பிஎம்எம்சி. ஓகேங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதை படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா மூவிங் அயனையும் கொஞ்சம் லேசா நீங்க பாத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் ஆஃப் டிஎஸ்ஓ, டிஜிட்டல் ஸ்டோரேஜ் ஆசிலோஸ்கோப். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இந்த யூனிட்ல வந்து அவ்வளவுதான். ஸோ இந்த சப்ஜெக்ட்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்ககிட்ட சொல்லியாச்சு. இதுல இருந்து நீங்க சாய்ஸ் விடாதீங்க, எல்லா கொஸ்டினையும் படிங்க. உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏதாச்சும் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி போட முடிஞ்சா நான் என்ன பண்றேன் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா அந்த கொஸ்டினை வந்து ஒர்க் அவுட் பண்ணி நம்ம வந்து உங்களுக்கு கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ மறக்காம இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.